ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பனி அனிமி சீரீஸான ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டு சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். இந்த கதை கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு வாங்க. சரி வாங்க கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டு சீசன் 1 எபிசோட் 4. ஆமாம், நான் எங்கே இருக்கேன்? இந்த இடம் ரொம்பவே புதுசாக இருக்கு. ஆமாம், என்னோடய வயிற்றில் இருந்த காயம் எமிலியாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவள் ஹீலிங் பவரை யூஸ் பண்ணி என்னை காப்பாற்றிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வெளியே போய் தேடி பார்க்குறான் ஹீரோயினை. அவன் நடந்து போகிறான் அந்த ஹால்வே, கிட்டத்தட்ட ஒரு லூப் ஹோல் மாதிரி வந்த இடத்துக்கே திரும்ப வந்துக்கிட்டு இருக்கான். ஓ, இந்த கேமில் லூப் ஹோல் இருக்கா? சரி ஓகே, இப்போ நான் கரெக்டான டோரை கண்டுபிடிக்கணும். அவ்வளோதானன்ட்டு ஒரு கதவை திறக்கிறான். பார்த்தா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். எத்தனை கேம் விளாண்டுருக்கேன் எனக்கு தெரியாதா? கேம் மாஸ்டர் இந்த மாதிரி தான் ஒரு கேமை வச்சுருப்பான்னு சொல்லிட்டு, ஆமாம் நீ ஒரு என்பிசி தானே, நான் பிளேயிங் கேரக்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்கவும், ஆமாம் நீ எப்படி கரெக்டான ரூமை கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. அதெல்லாம் திறமை பொறப்புலேயே வந்ததா அப்படின்னு சொல்லி அவன் சீன் போட்டுட்ருக்கான். ஆமாம் இது என்ன இடம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இது ஒரு லைப்ரரி அப்படின்னு சொல்லவும், உடனே அந்த அன்றைக்கி அவள் பக்கத்தில் வந்துக்கிட்டு நீ ஏதாச்சும் சொல்ல விரும்புறியா அப்படிங்கவும், என்னை கஷ்டப்படுத்திடாதான்னு அவன் சொல்லுதான். பார்த்தா அவன்கிட்ட இருக்கிற மானா அவ்வளோத்தையும் உறிஞ்செடுத்துட்டு, நீ எதிரியாக இருந்தேன்னா அதனால தான் அவன்கிட்ட இருக்கிற மேஜிக் பவர் எல்லாத்தையும் உறிஞ்செடுத்தேன். பரவாயில்ல, நீ சாதாரண மனுஷன் தான் அப்படின்னு அவள் சொல்லி விட்டுட்டு போயிருந்தா. அவன் மயங்கி விழுந்திருக்கான். இப்போ திரும்ப எந்திரிச்சு பார்த்தா அவனுக்கு ஒரு 2 வாய்ஸ் கேட்டுட்ருக்கு. யாரடா அந்த வாய்ஸ்? அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கவும், அந்த வாய்ஸ் இவனை கலாய்க்கவும், ஹேய் என்ன எதுக்கு கலாய்க்கிங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஏங்கப்பா இவ்வளோ அழகான பொண்ணுங்களா? இந்த கேமில் காஸ்டியூம்ஸ்லாம் கூட மாட்டி விளாண்டுட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதிசயமாக அவங்க 2 பேரையும் பார்த்துட்ருக்கான். இவன் நம்மளை பார்க்குற பார்வையே சரியில்லை சிஸ்டர். ஆமாரம் அப்படின்னு சொல்லி அந்த 2 பேரும் இவனை கலாச்சிட்டு இருக்கவும், எமிலியா வந்துருதா. எமிலியா உனக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்குள்ளே அந்த சிஸ்டர்ஸ் 2 பேரும், இவன் என் தங்கச்சியை கலாய்ச்சிட்டான், ஆமாம் இவன் என்னோட தங்கச்சியை கலாய்ச்சிட்டான் அப்படின்னு 2 பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணவும், அவன் ஐயோப்பா அவன் விளாடுறது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி எமிலியா சொல்லிட்டு, உனக்கு உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு கேட்கவும், என்னை காப்பாற்றினதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொன்னோம், யாருனே தெரியாத என்ன நீ காப்பாற்றிருக்க அப்படின்னு அவள் சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோ போய்ட்டு எக்ஸசைஸ் பண்ணுவோம். இது என்ன புதுசாக இருக்குது, இப்படி நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்குறா. இது நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது, நீயும் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் கூட சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறான். கடைசியில் இவங்க சேர பண்ணுற மாதிரி கற்றுவோம். அந்த பூனையும் வெளியே வந்து கத்திட்டு, சுபாரு எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குது. அந்த கதையை ஏன் கேட்குற? நேற்று செத்து பொழைச்சி வந்திருக்கேன். காலையில் எழுந்துச்சு பார்த்தா ஒரு பொண்ணுக்கிட்ட அடி வாங்கி திரும்பவும் மயங்கி விழுந்து அப்படியே நிறைய நடந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு, ஆமாம் நீ நல்லா ரெஸ்ட் எடுத்தியா அப்படின்னு அந்த பூனையை பார்த்து கேட்கவும், நான் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன், ஆனால் எனக்கு தான் ஒரு நல்லா டைமிங்க்கு ஹெல்ப் பண்ண முடியல, சுபாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அவனுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுவோம். ஓ அப்படியா? அப்படின்னா நான் எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் உன்னை தொட்டு பார்க்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவ்வளோதானா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. உடனே நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பூனையை கொஞ்சிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பண்ணுறதை பார்த்துட்டு ஹீரோயின், நீ ரொம்பவே வித்தியாசமானவன் சுபாரோ அப்படின்னு சொல்லி க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறா. நம்ம ஹீரோ அவளை பார்த்துட்டு இருக்கும்போது, மாஸ்டர் ராஸ்வெல் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பொண்ணுங்களும் வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ உள்ளே போகும்போது அந்த லைப்ரரி பொண்ணு வந்து நிற்கிறா. அடி பாவி என்னை சாகடிக்க பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திட்டவும், நீ என்னோட டோர் கிராசிங்கை கிராஸ் பண்ணி வந்த அதான் அப்படின்னு அவள் பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த பூனையை பார்த்துட்டு அந்த பூனையை ஆர்வமாக பார்த்து கொஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்போ ஒருத்தன் வந்துட்டு, நீங்கள் என் கூட இங்கே வந்து சாப்பிட்றதுல ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கவும், ஓ பரவாயில்ல, நம்ம சாப்பிடும்போது நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ஜோக்கர்லாம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் முதுகில் தட்டிகிட்டு இருக்கவும், சுபாரு ஆக்சுவலி அவர் தான் அப்படிங்கவும், மிஸ் எமிலியா நீங்கள் கவலைப்படாதீங்க, நானே என்னை இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் இந்த ஹவுஸோட லார்ட் ராஸ்வெல் சுபாரு நாட்ஸ்கே அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ இவங்க எல்லோரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சுபாரு சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லவும், அதை ரெம் தான் சமைச்சா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் நான் தான் சமைச்சேன், எனக்கு சமையல் நல்லா வரும், ஆனால் என் தங்கச்சிக்கு சமையல் நல்லா வராது அப்படிங்கவும், அப்போ அவளுக்கு க்ளீனிங் நல்லா வரும் அப்படி தானே அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஆமாம், அப்போ உனக்கு க்ளீனிங் நல்லா வராது அப்படி தானே? இல்லை நான் க்ளீனிங்கும் பண்ணுவேன் அப்படின்னு அவன் சொல்லவும், அப்போ இவன் இங்கே இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் காமெடி பண்ணிட்டு இருக்கவும், நீ ரொம்பவே வித்தியாசமானவன் தான், இந்த கிங்டம் ஆஃப் லுகோனிக்காவில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, நீ காமெடி பண்ணிட்டு இருக்கிய அப்படிங்கவும், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். ஆக்சுவலி இந்த ஊரில் கிங்கே இல்லை, ஸோ அவங்க ஒரு கவுன்சிலை ரெடி பண்ணி ஒரு ராயல் செலெக்ஷனை நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே ஆக மொத்தம் இங்கே கிங் இல்லை ராயல் செலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. ஐயோ அப்போ நான் இங்கே புதுசாக வந்திருக்கோம்னா என்ன ஒரு ஸ்பையன்லாம் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பதறுதான். ஆமாம் நீங்கள் யோசிக்கிறது கரெக்ட் தான், அது போக நீங்கள் மிஸ் எமிலியா கூட காண்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், ஆமாம் நீங்கள் தானே இந்த ஹவுஸோட லார்டு, நீங்கள் ஏன் மீலிக்கு மிஸ் எமிலியான்னு மரியாதை கொடுக்கீங்க அப்படிங்கவும், ஏன்னா அவங்க ஹையர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கவும், ஆக்சுவலி நான் வந்து 42nd லுகோனிக்காவோட கிங் செலெக்ஷனில் நானும் ஒருத்தி அப்படின்னு எமிலியா சொல்கிறா. என்னது நீ நெக்ஸ்ட் கிங் ஆக போகிறவளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆச்சரியமாக பார்க்கவும், ராயல் செலெக்ஷனில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த இன்சிக்னியாவை கொடுத்துருப்பாங்க, இது ஒரு மேஜிக் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம், இதையா நீ தொலைச்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டுட்டு, ஆமாம் இது தொலைஞ்சு போயிடுச்சுன்னா வேறு கொடுப்பாங்களா, ஏன்னா இவங்க தான் ராயல் கேண்டிடேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், ஒரு பேட்சையே காப்பாற்ற முடியல, இவங்க எப்படி நாட்டை காப்பாற்றுவாங்கன்னு ராயல் செலெக்ஷன்லேருந்தே தூக்கிடுவாங்க அப்படின்னு அவன் சொல்லவும், அப்போ நான் உனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் பேர் மட்டும் எனக்கு போதாதே, எனக்கு வேறு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ எது கேட்டாலும்
கேட்டாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ ஏதோ பெருசாக கேட்க போகிறான்னு பார்த்தா எனக்கு இந்த இடத்துல ஒரு வேலை வேணும் அப்படின்னு சொல்கிறான். இவ்வளோ தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு இந்த இடத்துல வேலை பார்க்குறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. இவ்வளோ தொலைத்தலன்னு லூஸான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நான் எப்படி வேலை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துறான். எனக்கு ராயல் செலெக்ஷனுக்கு படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுதா. ரெம் வந்துட்டு நான் உங்களுக்கு ட்ரெஸ் ஆல்டர் பண்ணி தரேன்னு சொல்லி நம்ம சுபாரோட சைஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிடுதா. இப்போ அவனுக்கு எல்லா ரூமையும் சுற்றி காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ போயிட்டு ஒரு கதவை திறக்கவும் பார்த்தா கரெக்டாக அந்த லைப்ரரி பொண்ணு இருக்கிற கதவை திறக்கிறான். உடனே அந்த பொண்ணு டென்ஷன் ஆகிட்டு இவனை தூக்கி அடிச்சிருதா. நம்ம ஹீரோ டென்ஷனில் போய் கதவை திறந்தா அவளை காணும். இப்போ நீங்கள் பார்த்தது அவங்களோட மேஜிக் பவர் தான். அவங்க ரூம் கிராசிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மேன்ஷனில் இருக்கிற எல்லா கதவையுமே நம்ம திறந்து பார்த்தா கூட அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. அப்படிங்கவும் இந்த கதவு தான் அப்படின்னு இவன் போய் கரெக்டாக திறந்துருதான். எப்படிடா ஒவ்வொரு தடவையும் கரெக்டான கதவை திறக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இவனை திட்டுறா. நான் தான் சொன்னல எனக்கு லக் இருக்குன்னு. ஆமாம் நீ ராஸ்வெல்லோட சிஸ்டரா அப்படின்னு கேட்கவும் நான் ஒன்றும் அவன் சிஸ்டர்லாம் இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறா. ஆக்சுவலி அவங்க இந்த இடத்துல லைப்ரரியன் இங்கே இருக்கிற மேஜிக் புக்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறாங்கன்னு சொல்கிறா. ஆக மொத்தம் நீ எல்லாருமே பார்த்துட்ட, சரி ஓகே வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும் பார்த்தா அவள் ஒரு பெரிய லிஸ்ட்டே அடுக்குதா. உடனே நம்ம ஹீரோக்கு இவ்வளோ வேலையா அப்படின்னு தலையே சுற்றுது. இப்போ கடைசியில் ஒரு வழியாக நைட் வந்து படுக்கவும் ரெம் வந்துட்டு கதவை தட்டுறா. நம்ம சுபாருக்கு அவள் ட்ரெஸ்ஸை தச்சு கொண்டு வந்திருக்கா. அவனும் அதை போட்டு பார்க்குறான். அது ஃபிட்டிங்காக கரெக்டாக தான் இருக்குது. ஃபேண்ட்டை மட்டும் நான் சரி பண்ணல அப்படின்னு அவள் சொல்லவும் ஓ ஃபேண்ட்டா சரி நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஓசு நூலையும் வச்சு தச்சுட்ருக்கான். பரவாயில்ல நீ திறமை தான் அப்படின்னு அந்த ரெம் பாராட்டுறா. அடுத்த நாளே பார்த்தா காய்கறியை வெட்டுறங்கிற பரல கையை வெட்டிக்கிட்டுதான். என் சிஸ்டரை பார்த்து கற்றுக்கோன்னு ரெம் சொல்லவும் நான் அவளை விட சூப்பராக தான் பண்ணுவேன் அப்படின்னு இவன் கத்துறான். பார்த்தா அவள் வேறு லெவலில் சூப்பராக அதை தொழிய செய்வா. இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவன் கையை வெட்டிக்கிட்டுதான். அப்படியே ஒவ்வொரு வேலையாக பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே அவன் கையை வெட்டிக்கிட்டுதான். கையில் அடிப்படுது. ஆமாம் நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த புதுசாக வந்தவனை பார்த்தா ஸ்பை மாதிரி தெரில, ஆனால் அவன் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேம் வந்து ராஸ்வெல் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அவங்க சின்ன பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ரேம் சொல்கிறா. இப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து மேஜிக் பவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கான். இதை பார்க்குறது உனக்கு போர் அடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும் ஒன்றை பார்த்துட்டே இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே போர் அடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்கான். ஹே என்ன ஃப்ளர்ட்டிங் பண்ண ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்குறா. இப்போ நம்ம ஹீரோ கீழே படுத்துக்கிட்டு மூன் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் உனக்கு லைஃப்பில் இந்த ஆம்பிஷனும் இல்லையா, ஏன்னா நீ எது கேட்டாலுமே ரொம்ப சிம்பிளாகவே கேட்டுட்ருக்கிய அப்படின்னு சொல்லி அவள் கேட்கவும் எனக்கு லைஃப்பில் ஆம்பிஷன் இல்லைன்னா இல்லை, என் மனசுக்கு தோன்றதா நான் கேட்குறேன். எனக்கு அந்த செகண்ட் உன் பேர் தான் முக்கியம்னு படித்தா அதனால அதை கேட்டேன். அது போக அந்த பூனைக்கிட்ட அதை தொட்டு பார்க்கணுன்னு தோணுச்சா அதை கேட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தா நீ இங்கே கெஸ்ட்டாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லுவோம். இந்த ஐடியா எனக்கு ஃபஸ்ட்டே வராமல் போச்சு, நான் போய் வேலைக்காரனாக இருக்கணும்னு கேட்டிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வருத்தப்பட்டு இருக்கும்போது அவன் கையில் அடிபட்டுருக்கிறத அவள் பார்த்துருதா. உடனே இவன் மறைச்சு வச்சுக்கிட்டுதான். என்னாச்சு அப்படின்னு ஹீரோயின் கேட்கவும் வேலை செய்யும் போது அடிபட்டுச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் வேணா உனக்கு ஹீலிங் பண்ணவா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. இல்லை வேணாம், நான் வேலை செஞ்சதுக்கான அடையாளமாக இது இருக்கட்டும், அதுவும் உனக்காக செஞ்சுருக்கேன் அப்படின்னா தானே உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும் அப்படிலாம் இல்லை மேபி கொஞ்சமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ஆமாம் எல்லா கையிலையும் உனக்கு அப்படியே தான் அடிபட்டுச்சா அப்படின்னு கேட்கவும் இல்லை இது நான் கடைக்கு ஜாமான் வாங்க போனப்போ அங்கே இருக்கிற சின்ன பசங்க வந்துட்டு கையை கடிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். ஹே நாளைக்கு நீயும் என் கூட ஷாப்பிங்க்கு வரியா, நம்ம போய் அந்த பசங்களை பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நான் வந்தால் பிரச்சனை தான் வரும், நான் வரல அப்படின்னு சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோ அதெல்லாம் தெரியாது நீ என் கூட வார அப்படின்னு சொல்லவும் ஆனால் பிரச்சனை வருமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சரி ஓகே அப்போ நம்ம 2 பேருமே வேலையை முடிச்சுட்டு நாளைக்கு போவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ தூங்குறதுக்காக போகிறான். என்னோட ரூம் கிராசிங் மேஜிக் உனக்கு சாதாரணமாக ஆகிப்போச்சு, எல்லாம் வந்துட்டு கதவை திறக்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. நான் சும்மா குட் நைட் சொல்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவள் மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அவனை வெளியே தள்ளிடுதா. இப்போ நம்ம ஹீரோ தூங்கலான்னு போகிறான். அவனுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இப்படி தூங்காமல் இருந்தோம்னா நாளைக்கு ஒழுங்காக ஊர் சுற்ற முடியாத, எப்படியாவது தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 எண்ணிட்டு இருக்கான். இப்போ தூங்கிடுதான். அடுத்த நாள் காலையில் இன்னைக்கு மீலி கூட வெளியே போகிறோம் கலக்கணும் சுபாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்தவும் பார்த்தா அந்த ரெம் அவள் சிஸ்டரும் அங்கே இருக்காங்க. நம்ம கெஸ்ட்டு வித்தியாசமாக பண்ணுறாருல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெம் சொல்லவும் என்னது கெஸ்ட்டா, ஹே என்னை மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பார்த்தா கையில் காயமே இல்லை. திரும்பவும் நான் இறந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இந்த இடத்துலேயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ நார்மலாக தான் படுத்திருந்தான், ஆனால் எப்படி இறந்து போனான் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.